ஒட்டுமொத்தமாக தென் தமிழகத்தின் மிக முக்கியமான இந்த திருவிழாவில் எந்தவித அசம்பாவித சம்பவங்களுக்கும் இடமளிக்காத ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் பற்றி உங்ககிட்ட பேச போகிறேன். அதாவது எங்கள் ஊரில் நடக்கிற ஒரு திருவிழாவை பற்றி. இங்கே நாங்கள் வெக்கேஷன் போகிறதே இந்த திருவிழா பேஸ் பண்ணி தான் போவோம். போயிட்டு நான் கேட்பேன், என்னப்பா கண்டுபிடிச்சி சாப்பிட்றோம்னா ஒரு திருவிழாவா அப்படின்னு. எங்கள் அப்பா சொல்லுவாங்க, இல்லடாமா இதுக்கு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ராமநாதபுரம் சேதுபதி மன்னருக்கும் மதுரை விஜயநகர் மன்னருக்கும் மற்ற ஊருங்கள்லாம் அடிப்பணிந்து வரி கட்டினாங்க. ஆனால் மயில்ரான் கோட்டையில் உள்ளவங்க அடிப்பணியாமல் வரி கட்டல. அதனால் கோபமடைந்த ராமநாதபுரம் சேதுபதி மன்னர் வந்து அவரோட படைத்தளபதிட்ட நொண்டி மறவர் அவர்கிட்ட வந்து இவங்களை அழிக்கணும், இல்லை இவங்ககிட்ட இருந்து வரி வாங்கணும்னு சொல்றாரு. இந்த படைத்தளபதி வந்து இவங்களை வந்து அழிக்க முடியாது, நம்ம சூழ்ச்சியை தான் ஆயுதமா எடுத்துக்கணும்னு தெரிஞ்சுக்க. அதுக்காக அந்த தளபதி வந்து ஒரு பொருள் விற்கிறவங்க மாதிரி மயில்ரான் கோட்டைக்குள்ள நுழைஞ்சு அங்கே சம்பாரிச்சுட்டு அப்புறம் ராஜா கொடுத்த காசெல்லாம் வச்சு 3 இடத்துல 3 கோட்டை கட்டுறாரு. அந்த கோட்டையோட திறப்பு விழாக்கு மயில்ரான் கோட்டையில் உள்ள வீரர்களை எல்லாம் அனுப்பிச்சாரு. அப்போ அவங்க கூப்பிட்டுருந்தப்போ அவங்க சாப்பாட்டில் தான் விருந்து வச்சாரு. அந்த சாப்பாட்டில் வந்து விஷத்தை கலந்துட்டாரு. அப்போ எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. அந்த கொன்ன தலையெல்லாம் அந்த தளபதி வந்து வெட்டி அதுலேருந்து ஒரு 9 தலையை வெட்டி ஒரு மூடையில் கட்டி ஒரு நாவிதர் கூப்பிட்டு இதை போய் இந்த மூடையை வந்து சூரியக்கோட்டையில் சேர்த்துரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து சூரியக்கோட்டையில் போகிற வழியில் வந்து அந்த நாவிதர் வந்து என்ன இவ்வளோ வெயிட்டாக இருக்குது அப்படின்னு வெளியே போய் பார்க்குறாரு. தொடர்ந்து அந்த மூடையை திறந்து பார்க்குறாரு. இது ஒரு செய்தி இருக்குது. அந்த செய்தியில் சுமந்தவன் தலை வந்து சேர்த்து 10 அப்படின்னு எழுதியிருக்கு. அதை பார்த்து பதறிட்டாரு. பதறிட்டு அந்த மூடியில் இருந்த ஒரு மனித தலை வந்து அவருக்கு தெரிஞ்ச ஒரு முகமாக இருந்தாலே அது வந்து மயில்ரான் கோட்டையில் இருந்த ஒரு மாவீரனோட தலை. இது அந்த மாவீரனோட குடும்பத்திட்ட சொல்கிறதுக்கு பதறி அடித்து ஓடுறாரு. போய் ஒரு பெண்மணிகிட்ட சொல்கிறார். அந்த பெண்மணி தான் அந்த மாவீரனோட ஒய்ஃப். ஸோ அந்த பெண்மணியோட பேர் வந்து வீராயி. அவங்க வந்து ஜேங்கொண்ட நிலை என்ற ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவங்க. தலைவரி கோலமாக அப்படியே ஊரெல்லாம் போய் தேடுறாங்க. எல்லாரும் வீச்சிருவா இதெல்லாம் வச்சு எல்லாரும் போய் தேடுறாங்க ஊரில். அதுக்குள்ளே தளபதி வந்து தப்பிச்சிட்டான். அதனால நாட்டார்கள்லாம் கூடி நம்ம மக்களை கொண்ட அந்த தளபதியோட தலையை யார் வெட்டி எடுத்துகிட்டு வரீங்களோ அவங்களுக்கு இந்த பொன்முடி வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னைக்கு இரவு வந்து அவங்க வந்து குழம்பிட்டே போய் எடுக்கிறாங்க. என்னென்னா, என்ன இறைவா இது, நான் இப்படி சபதம் எடுத்துகிட்டு வந்துட்டேன், அவன் தலையை நான் எடுத்துகிட்டு வரேன்னு, ஆனால் அவன் எங்கே இருக்கான்னு கூட எனக்கு தெரியாதே அப்படின்னு புலம்புறாங்க. அப்போ வந்து அவங்க கனவுல வந்து சந்தி வீரசாமி அப்படின்ற ஒரு சாமி வந்து நான் அவனுக்கு துணை இருப்பேன், அவன் வந்து ஒரு மலையில் இருக்கான் அப்படின்னு எங்கே இருக்கான்னு காட்டி கொடுத்துருக்கு. அந்த திரும்ப கோட்டைக்குள்ளே ஒரு பனிப்பெண்ணாக நுழைஞ்சு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அந்த தளபதியோட தலையை வெட்டி எடுத்த சந்தி வீரசாமியோட துணையோட அந்த வீரர்கள்லாம் தாண்டி அவங்க வந்து தலையை எடுத்துட்டு ஒவ்வொரு கிராமமாக தாண்டும் போது சண்டி வீரசாமி வந்து அவங்களுக்கு வந்து துணை இருந்துச்சான். அவங்க வந்து அப்புறம் வந்து சேர்ந்தோடனே ஒரு மலையில் நின்று கத்துறாங்களாம், நான் வந்து சந்தி வீரசாமிகிட்ட நான் வந்து இத்தனை பலி கொடுக்குறேன் அப்படின்னு வேண்டியிருக்கேன், என்னை வந்து இங்கே வந்து சேர்த்ததுக்கு, அப்போது நீங்கள்லாம் அதை நிறைவேற்றி வைங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை நிறைவேற்றுறதுக்காக தான் நாங்கள் இன்ன வரைக்கும் எருதுகட்டு ஆடபலி கொடுத்து எருதுகட்டு கொண்டாடுறோம். இந்த திருவிழா வந்து எப்படி நாள் வைக்கிறோம்னா, ஆனி மாதத்தில் எந்த வெள்ளிக்கிழமையில வந்து ஒத்தப்படை வருதோ அந்த வெள்ளிக்கிழமையிலேருந்து ஒரு வாரம் வரைக்கும் சனிக்கிழமையில வந்து கொடியிறவு கொண்டாடுவோம். கொடியிறவில் வந்து கோழி வச்சு சாப்பிடுவோம். கோழி வச்சு படையல் பண்ணுவோம் சாமிக்கு. அடுத்து அதுலேருந்து ஒரு வாரம் கழிச்சு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எருதுகட்டு கொண்டாடுவோம். எருதுகட்டில் வந்து ஆடை வச்சு சாமிக்கு படையல் பண்ணுவோம். இந்த கதையிலேயே எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவான விஷயம் என்னென்னா, இப்போ வந்து திருக்கஷ்டியூர் தாண்டி எங்கள் ஊருக்கு போகிற வழியில் வந்து ஒரு பாலம் இருந்ததுதான். பாலம் இருக்குது, ஆனால் முதல்ல இருந்திருக்காது. இப்போ வந்து ஆறு தான் ஓடிட்டு இருந்திருக்கு. அப்போ வந்து வீராய் வந்து அவங்க வீராயன்றவங்க வந்து சந்தி வீரசாமிகிட்ட வந்து கேட்டிருக்காங்க, ஆறை கிடக்கிறதுக்கு துணம் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்களாம். அப்போ வந்து சந்தி வீரசாமி வந்து கொடியா திரிஞ்சு அப்படியே அவங்க வழியா நின்றாங்களாம். அதனாலதான் அந்த கொடியா திரிஞ்சு நின்றனாலதான் அந்த கொடி வளவு கொண்டாடுறோம். வீராயன்றவங்க வந்து ஜேங்கொண்ட நிலை கிராமத்துல பிறந்தவங்க. அதே மண்ணில் நான் பிறந்தேன்னு ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த திருவிழாவை கொண்டாட நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதுவே இந்த டயத்தில் வந்து ஊருக்கு போக முடியலனாலும் நான் வந்து பரணியை விடாமல் கொண்டாடிட்டேன்.
Gracias.